Welcome back to my channel Easy Grammar, my dear subscribers and students. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம். பிரசன்ட்ல உள்ள அந்த கேட்டகரிஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன செஞ்சோம் பார்த்திருக்கிறோம் இது வரைக்கும். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட். இந்த சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கக்கூடிய இந்த டென்ஸை நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா டு எக்ஸ்பிரஸ் an action that happened in the past. To express an action that happened in the past. பாஸ்ட்ல நடந்த ஒரு செயலை சொல்லும் போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா I went to the zoo yesterday. இந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள். இப்போ பாயிண்ட் நம்பர் 2 பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல இப்ப பாருங்க எதுக்கு அப்படின்னு சொன்னா டு எக்ஸ்பிரஸ் some past habits. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட்ஸ் இருக்கலாம் பாஸ்ட்ல. நான் சின்ன வயசுல அதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஹேபிட்ஸ் தான் நம்ம சொல்றது உண்டு. அந்த மாதிரியான ஒரு பாஸ்ட் ஹேபிட்டை வந்து இப்ப நமக்குள்ளதுன்னு இல்ல அடுத்தவங்களுக்கும் உள்ள அந்த பாஸ்ட் ஹேபிட்டை வந்து நம்ம சொல்லும் போது நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். இப்ப இங்க பாருங்க மை uncle always wore a hat. இப்ப இந்த hat அணியிறது அவருடைய பாஸ்ட் ஹேபிட். அதை நம்ம சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இந்த மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ நம்ம இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இத மைண்ட்ல வச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் நீங்க என்ன செய்யணும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்ல பிரசன்ட் டென்ஸ்ல அந்த கேட்டகரியில ஒவ்வொரு டென்ஸுக்கும் கீவேர்ட்ஸ் கொடுத்த மாதிரி இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. இதோ உங்க பார்வைக்காக. அடுத்தபடியா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா past continuous tense வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இதுல பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்ல எடுத்துக்கிட்டா டு எக்ஸ்பிரஸ் an action happened in the past. To express an action happened in the past. Example பாத்தீங்க அப்படின்னு சொன்னா at 5:30 p.m. yesterday. They were playing cricket. இப்ப இந்த பாயிண்ட்ஸ்க்கு இந்த சென்டென்ஸ் வந்து என்னது அப்படின்னு சொன்னா எக்ஸாம்பிள். அடுத்து பாயிண்ட் நம்பர் 2 to express an action that was in progress when another action took place. took place. நல்லா கவனிங்க.
to express an action that was in progress when another action took place. அதாவது ஒரு செயல் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்குது. என்னது? ஒரே இதுல ரெண்டு ஆக்ஷன் வர்ற மாதிரி ரெண்டு செயல்பாடுகளை சொல்லும் பொழுது ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு செயல் வந்து என்னது அப்படின்னு சொன்னா ப்ராக்ரஸ்ல இருக்குது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா the light went out. கவனிங்க, the light went out while we were taking our meal. While we were taking our meal. இதான் பாருங்க. என்ன ஆயிடுச்சு? The light went out. ரெண்டு ஆக்ஷன் வந்திருக்குது. ஒரு ஆக்ஷன் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்குது. அதே டைட்டில் இன்னொரு ஆக்ஷன் என்னது? took place. இந்த பாயிண்ட்ல வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னது அப்படின்னு சொன்னா இந்த இது. இப்போ அதே பாயிண்ட்க்கு இன்னொரு எக்ஸசைஸ் பாருங்க. when he came in, அவன் வரும்போது நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா டிவி பார்த்துட்டு இருந்தோம். இப்ப பாயிண்ட் நம்பர் 2 சொன்னேன் இல்லையா? பாயிண்ட் நம்பர் 2 என்னது? பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல பாயிண்ட் நம்பர் 2 என்னது? டு எக்ஸ்பிரஸ் an action that was in progress when another action took place. அந்த பாயிண்ட்க்கு இது செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்து பாருங்க, தேர்ட் ஒன் பாருங்க. டு எக்ஸ்பிரஸ் parallel actions. parallel actions. parallel அப்படின்னு சொன்னாலே ரெண்டு ஆக்ஷன். ரெண்டு ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்லும் போது இப்ப இங்க பாருங்க, to express an action completed before a given moment. இப்ப இந்த பாயிண்ட்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா I had finished my work. I had finished my work when I received your message. When I received, இந்த மெசேஜ் இங்க வந்திருக்கு. When I received your message. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, had finished, past perfect. ஓகேவா? இப்ப இதே past perfectல பாருங்க, பாயிண்ட் நம்பர் 2, when we talk about two actions, we use past perfect for the action happened first. பாருங்க, when we talk about two actions, we use past perfect for the action happened first. அதாவது ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் முடிஞ்சதை நம்ம சொல்லும் போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல நம்ம சொல்லணும். ரெண்டும் பாஸ்ட் ஆக்ஷன் தான். அந்த ரெண்டு ஆக்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் எது முடிஞ்சிச்சோ அதை நம்ம சொல்லும் போது நம்ம எதுல சொல்லணும் அப்படின்னு சொன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னாலே had plus V3, had plus V3. ஓகேவா? When we went to the cinema, the film had already started. When we went to the cinema,
the film had already started. இப்போ இவங்க சினிமாவுக்கு போனாங்க, ஆனா போறதுக்கு முன்னாடி போனதும் பாஸ்ட் went. ஆனா அங்க பாருங்க film வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இவங்க போனது ஃபர்ஸ்ட் நடந்துச்சா, film ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் நடந்துச்சான்னு பார்க்கும்போது film ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆகையினாலதான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா had started. past perfect tense வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ past perfect continuous tense இந்த இதை நம்ம இப்போ யூஸ் பண்றதுக்கு பாருங்க, to express an action that began before a definite moment in the past, had continued up to that moment and was still in progress at that moment, or had very recently finished. இப்ப இந்த ரூல்ஸ்க்கு இந்த பாயிண்ட்க்கு உண்டானது பாருங்க. When I went to Mumbai in 2010, my brother had been staying there for 5 years. 5 years. இப்ப இது past perfect continuous க்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகேவா? While I was reading a book, he was watching the TV. இப்ப பாருங்க, to express parallel actions in the points to remember. இந்த points க்கு எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு சொன்னா பாருங்க, while I was reading a book. அப்ப இந்த இடத்துல was reading a book ஒரு ஆக்ஷன். பாருங்க, he was watching the TV. parallel actions. ஓகேவா?